ஒரு நீ இன்ஜுரிக்கு அப்புறம் நம்மளோட தை மசில்ஸ் கம்ப்ளீட்டாக வீக்காக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பேஷண்ட்டுக்கு டெர்மினல் நீ எக்ஸ்டென்ஷன் டெஃபிசிட்டாக இருக்குது. இதுதான் நம்ம குவாட்ரிசெப்ஸ் லேக்னு சொல்லுவோம். ஸ்ட்ரெயிட் லெக் ரைசஸ் பண்ணும்போது நான் சப்போர்ட் பண்ணுற வரைக்கும் உங்கள் கையை வைக்கல, பட் இப்போ பாருங்கள் உங்கள் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தை மசில்ஸ்க்கு சப்போர்ட் தேவைப்படுது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக நம்ம காலை தூக்கும் போது. ஸோ இது பண்ணுறதுனால குவாட்ரிசெப்ஸ் லேக் ப்ரிவெண்ட் ஆகும். அதனால ஹிப் ஃப்ளெக்ஸ் ஆகும் போது நீ கீழே சேக் ஆகாமல் இருக்கும். இவங்களுக்கு ஆர்த்தோஜெனிக் மசில் இனிபிஷன் இருக்குது. ஸோ அதனால் அவங்க பிரெயின்லேருந்து வர சிக்னல்ஸ் நீயை ப்ரொடெக்ட் பண்ணுது, ஃபுல்லாக குவாட்ரிசெப் மசிலை ஆக்டிவேட் பண்ண விடாமல். இதனால தான் மசில் ஷேக் ஆகுது, மசில் கண்ட்ராக்ட் ஆகும்போது. ஏன்னா நியூரல் பாத்வே ஃபோர்ஸ் பண்ணி பில்ட் பண்ண வைக்குது மசிலை. குவாட்ரிசெப்ஸ் ஐசோமெட்ரிக் பண்ணும்போது நான் என் ஹேண்டை கீழே வைக்கிறேன், பிகாஸ் போஸ்டீரியர் கேப்சூல் டைட்னஸ் இருக்குங்க. என் ஹேண்டை ஒரு ஆங்கராக இந்த பேஷண்ட் யூஸ் பண்ணி ஜாயிண்ட்டை ஸ்ட்ரெயிட்டன் பண்ண பார்க்குறாங்க. நீ ரீஹேப்பை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்டென்ஷனை தான் ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணுவோம் ஃப்ளெக்ஷனை விட. ஸோ இந்த ப்ராசஸை நீங்கள் பாதியிலே அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ரிகவரி இருக்காது.